லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். எந்த கேட்டகரியில் அவங்ககிட்ட நம்ம பேசுகிற மாதிரி சொல்லலாம்ல. என்ன பண்ண முடியுமா? ஃபோனில் என்ன பேச முடியுமா? இந்த 28 ஜியோவில் தான் சொல்லியிருக்கோமா? 28 இன்க்ரீஸ் பண்ணிடுது இந்த 38 ஜியோவில் சொல்லியிருக்குமா? நம்ம 38 தான் இதுக்கு 7.5க்கு இவங்களுக்கான அது ரேஷியோவா? இதுக்குள்ள மாற்ற முடியாது. இதுக்குள்ள வந்து அப்ளிகேஷன் 7.5 கொடுத்தது எல்லாத்துக்குமே இருக்கிற சீட்டு 7.5. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை அமைச்சர் பொன்முடி தொடக்கி வைக்கிறார். தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது. மொத்தம் 433 கல்லூரிகள் உள்ளன. இதில் 2,33,000 இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். மாணவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். முதற்கட்டமாக சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதுவரை 2 பேர் பண்ணாங்கன்னாங்களா? அந்த 2 பேர் ஒன்றாவது பண்ண வச்சுக்கோங்க. இதுவரை ஒன்றும் பண்ணல. நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஆன்லைன். ஒரு சில பேர் பண்ணியிருக்கோம். வெப்சைட்டில் ஆன் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு 2024ஆம் ஆண்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணவர்களுடைய தேர்ச்சி ஆன்லைன் மூலமாக இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று முதல் நாளில் சிறப்பு பிரிவினர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் போர் வீரர்களுடைய வாரிசுகள் ஆகிய இந்த 3 பிரிவினருக்குமான சிறப்பு பிரிவினர்களுக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த 7.5% இது அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கான இன்று அதற்கான தேர்வு மட்டும் இன்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு பிரிவிலேயும் 7.5% உண்டு. இந்த ஸ்பெஷல் சிறப்பு பிரிவினருக்கு இருக்கிற இந்த பிரிவில் 7.5% மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினர்களுக்காக நான் முதலிலே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்காக 111 பேருக்கு இதிலே சேர்வதற்கான இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான விண்ணப்பங்கள் 664 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. 111 பேர் இதிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த 111 பேர் போக மீதமுள்ள மாணவர்கள் பொது பிரிவிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொது பிரிவிலேயும் கலந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து இருக்கிற எம்பிசி, பிசி, எஸ்சி போன்ற பிரிவுகளிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்த மாணவர்கள் கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகளில் 664 மாணவர்கள் இதிலே விண்ணப்பித்திருப்பவர்கள். அதிலே 111 பேர்கள் 7.5% இந்த இடஒதுக்கீட்டிலே. இந்த 664 பேர் 7.5% வீட்டில் அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு விண்ணப்பித்தவர்கள் தான் 664 பேர். இன்னும் மற்ற பள்ளிகளிலே படித்த மாணவர்கள்லாம் கூட விண்ணப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் பொது பிரிவு மற்ற பிரிவுகளின் கீழே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த 664 பேரில் இன்று 111 பேர்களுக்கு இதிலே கிடைக்கிறது. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி பொது பிரிவிலேயும் 7.5% இருக்கிறது. அதிலேயும் இந்த இவர்கள் கலந்து கொள்வதற்கு, மற்ற மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்று கிட்டத்தட்ட 38 பேர் அதில்
38 பேர் இந்த விளையாட்டு பிரிவிலிருந்து 38 பேரும், அதே போல் முன்னாள் இராணுவ வீரருடைய வாரிசுகள் 11 பேரும் இன்று தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள். 168 பேர் அவர்களுக்கான தேர்வு 7.5% கீழே 168 பேர்களுக்கு இன்று தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்கான ஆன்லைன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாணவர்கள் இப்பொழுது அதில் இப்போ ஆரம்பங்கிறதுனால 2-3 மாணவர்கள் தான் ஆன்லைனில் இப்பொழுது விண்ணப்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல மாணவர்கள் வருவார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 3-4 மாணவர்கள் எண்ணிக்கை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 4 பேர் இப்போ இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 பேர், இன்னொன்று 2 பேர், மொத்தம் 4, 3, 7, 2, 9 பேர் இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாணவர்கள் இன்று மாலை வரை கூட கலந்து கொள்ளலாம். இன்று மாலை வரை இது நடக்கும். நாளை மறுநாள் ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, அதுவும் அந்த இப்போ நாம் நடக்கிறதுன்னு 7.5% தான். இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் மற்ற இடங்களில் படித்தவர்களுக்கான இந்த பிரிவுகள் அதெல்லாம் நாளைக்கு கிட்டத்தட்ட விளையாட்டு பிரிவினர் மொத்தம் 2113 பேருக்கு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் 416 பேருக்கு, முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் 1243 பேருக்கு அதற்கான கலந்தாய்வுகள் எல்லாம் நாளை மறுநாள் மறுபடியும் துவங்கவிருக்கிறது. ஆகவே இன்று அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு மட்டும் இன்று துவங்கி வைக்கப்படுகிறது. அது துவங்கும். பொது பிரிவினர்களுக்கான கலந்தாய்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்ற தேதியெல்லாம் முதல்ல உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பொது பிரிவுகளுக்கான மாணவர்களுக்கு என்ன தேதி 18 29 இந்த மாதமா 29ஆம் தேதியிலிருந்து பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கவிருக்கிறது. அதே போல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அது 6/9/2024 அது தொடங்கவிருக்கிறது. அதே போல் SC/SC ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கான கலந்தாய்வு 10/9/2024 கலந்தாய்க்கப்படுகிறது. அந்த கவுன்சிலிங் 11/9 முடியும். அதற்கு அப்புறமும் எங்கன்னா இடம் இருந்து தனியார் கல்லூரியில் இடம் இருந்து மாணவர்கள் சேர விரும்பி எங்களிடம் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்து சேர்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இன்று முதல் இது கிட்டத்தட்ட 9வது மாதம் செப்டம்பர் 11 வரையில் இது தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. அதற்கப்புறம் கல்லூரிகளும் துவங்கப்பட்டு நடைபெறும். விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் ஆகியோருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 433 கல்லூரிகளில் உள்ள 2,33,000 இடங்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி இருக்கிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறும் என்று அமைச்சர் கூறி வருகிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.